எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். அதாவது மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. விருச்சக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா சகோதர ஸ்தானம்னு சொல்கிறோம். சகோதரன்னா அண்ணன் தம்பி, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 1வது பாவகத்துக்கும் 6வது பாவகத்துக்கும் அதிபதி இந்தவுடைய செவ்வாய் பகவான். அப்போ இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் 8ஆம் இடத்துல அவர் நட்பாக இருக்கிறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம். 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் அவர் நட்பாக இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களா, சப்போர்ட் செய்வாங்களா, அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக காலங்களை தான் போகுமா தவிர அவங்களால பெருசாக உங்களுக்கு ஒரு நட்புன்றது இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இத்தனை காலகட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காசு தேவைன்னாலும், தாய் தந்தைக்கு ஒரு கஷ்டம்னாலும், உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும், கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஓடி போய் நிற்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. ஆனால் நிற்கிறீங்களே தவிர நல்ல பேர் கிடைச்சதா? நிச்சயமாக இல்லை. பார்த்தும் பாவின்ற பேரு தான். இதில் என்ன அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துராதா அப்படின்ற எதிர்பார்த்த காலமெல்லாம் போய் இப்போ உங்களுடைய காலம் எப்படி இருக்குதுன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு காலத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. எதனால் அப்படி இருக்குது? 2 வருஷம் 4 மாத காலமாக பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 4 காசு கையில் இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. வீடு வாசலெல்லாம் வீட்டுக்குள்ள 4 காசு வச்சுருந்த காலம் போய் இங்கே வீட்டில் எப்போ எங்கே 4 காசு இருக்குமோ அப்படின்ற காலத்துக்கு இப்போ வந்தாச்சு. கடல்லையே நீங்கள் தாண்டிட்டீங்க. கரை கடக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் பொறுமையாக இருங்க. மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சாகிறாரு. சனி பெயர்ச்சி ஆயிட்டாருன்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனின்றது முடிஞ்சு போகும். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நான் சொன்ன 8ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 தேதின்னு வச்சுக்கலாம். மாதம் சரிபாதியை பிரிச்சுக்கோங்க. முதல் 15 நாளைக்கு அவர் நார்மலாக தான் இருப்பார். அப்போ ஓரளவுக்கு சில நல்ல காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே 15 தேதிக்கு மேலே ஒரு 30 தேதி வரைக்கும்ன்றது வக்கரம் அடைகிற காலகட்டம் வரும் பொழுது அப்போ என்ன பண்ணுவார்னா ஆப்போசிட் பலன்களை கொடுப்பார். ஆப்போசிட் பலன்கள் என்ன? கொடுத்தது வராது, வாங்கினது கட்ட முடியாது, வச்சது திருப்ப முடியாது, அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அந்த காலகட்டம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உதவி செஞ்சுட்டு உபதிரிப்படுறதை விட அதுக்கு உதவி செய்யாதே உபதிரப்பட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் சகோதரம், அதாவதுன்றது 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 7வது பாவகத்தில் இருக்கிறார். 7வது ராசியில் இருக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட் இருப்பார். குருன்றவர் யாருன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி அவர் தான். புத்திரஸ்தானத்துக்கும் கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய கலஸ்தரக்காரன்னா இன்னைக்கு சுப விரயம் தனக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்களுக்கு, ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. நினைச்ச உடனே ஒரு சிலருக்கு குழந்தை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு என்னதான் முயற்சி பண்ணனாலும் அது தடையா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது லக்னத்தை, இப்போ பொது பலன் பார்த்தீங்கன்னா ராசியை வச்சு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஜாதகன்றது அப்படி இல்லை, லக்னத்தை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு யாரு? அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். சனியோ குருவோ இருந்தால்
அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி தாமதமாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்கெல்லாம் குழந்தை பாக்கி கொடுக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு புத்திர தோஷத்தினால சிலருக்கு தடைப்படலாம். புத்திர தோஷம் இல்லை, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும், திருமண யோகமும் கைக்குடி வரும். சரிங்களா? அதே மாதிரின்றது படிப்புக்கு வெளிநாடு போனவங்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா சனி பிடிக்கும் போது கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணுறது படிப்புக்கு நல்லது. கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் சொந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் காசு கண்டிப்பாக உங்கள் கையில் 4 ரூபாய் தங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். பொருத்தம்ன்றது இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குன்றது அதாவது சகோதர ஸ்தானத்துக்கும் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் அவர் 4ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள், கொஞ்சம் பிணிப்பெடை, கொஞ்சம் நோய் நொடிகள் வரும். அதே தாய்க்கு பின் தாரம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏதோ கொண்டு வரலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க நல்லா இருந்தால் அவங்களுக்கு சரியில்லை, அவங்க நல்லா இருந்தால் இவங்களுக்கு சரியில்லை. இதில் யாருக்காவது ஒன்றும் தேவையில்லாத உபாதைகள் ஏன்னா அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல வந்து அவர் உச்சமையை உடஞ்சி உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 12 கட்டத்தில் சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைகிறாரு அப்படின்னா அது ஒரே ஒரு இடம் எங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். இப்போ சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அதனால் இப்போ திருமண யோகம் சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல போய் இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து புத்திர செல்வத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டு, மெயினாக திருமணத்துக்கு நல்ல ஒரு பலம். சரிங்களா? அடுத்தது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் கட்டன்றது வந்து இன்னைக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மட்டும்தான் கிரக பயிற்சி ஆகிறாரு, வேற எந்த கிரகம் பயிற்சி ஆகலை. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆவது பாவகத்தில் சுகஸ்தானத்தில் மாதிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வந்து இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்பாக இருக்கிறாரு. இப்போ நட்பாக இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் அவர் நட்பாக இருக்கிறவர். மாசி 15லிருந்து இந்த மாசி 30 வரைக்கும் மேன ராசியில் போய் அவர் நீச்சம் அடைஞ்சிருவார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருவார். அதனால் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 15 நாள் வரைக்குமே கொஞ்சம் ஏதாவது இந்த ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஏதாவது பணம் கட்டி வெளிநாடு போகிறதுக்கு, அரசியலுக்கு பணம் கட்டி செலவு பண்ணி போஸ்டிங் வாங்கலாம்னு நினைக்கிறது இல்லை. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆடம்பரமாக நம்ம இதை வந்து ஏதோ ஒரு கடன் உடனே வாங்கி நம்ம இதை வாங்கிடலாம், மற்றதை திருப்பி கட்டிக்கலாம்னு நினச்சி ஒரு கடன் விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அது கட்டி முடிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது சுப காரியங்கள் கூட ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் இந்த உடைய மாசி 15 தேதிக்குள்ளார நீங்கள் அதை ஆரம்பிச்சுக்கலாம். 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்னதான் அமைகிற மாதிரி இருந்தால் கூட அது தடையாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, 4ஆம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய்க்கோ மனைவிக்கோ ப்ரமோஷன் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடம் வந்து மாதிரஸ்தானத்தை பார்க்குறாரு, அம்மாவை பார்க்குறாரு. அப்போ அம்மாவுக்கு தொழில் நடக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லது நடக்கலாம். மொத்தத்தில் 4 காசு மிச்சம் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அர்த்தாஷ்டம சனி. இன்னைக்கு கிட்டத்தட்ட மார்ச் 29 வரைக்குமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் முழுமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. இது இல்லாமல் 3 கிரகத்தினுடைய பார்வை இன்னைக்கு விருச்சிக ராசி மேலே தான் படுது. அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பார்வை 10ஆவது பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு. குரு பார்வைன்றது அடுத்தது ரிஷப ராசியிலிருந்து
இன்னைக்கு 7வது பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு. ராகு பகவான் கேது பகவான், அதாவது கன்னி ராசியில் இருக்கிற கேது 11வது பார்வையை உங்கள் ராசி பார்க்குறாரு. இந்த 3 ராசி உங்கள் பார்வை மேலே படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மார்ச் 29க்கு மேலே தான் உங்களுடைய நேர காலன்றது ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.